ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை சீரீஸ்னு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்போம். நாட்டு கீரைகளை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராமத்து முறையில் இந்த கீரையை நம்ம எப்படி கடைய போகிறோங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். மண் பானையில் கடைய போகிறோம். மண் பானையில் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் மண் பானையில் கடைஞ்சாவே அது ஒரு நல்ல ஒரு ருசியாக இருக்கும், நல்லது, உடம்புக்கும் நல்லது. மண் பானையில் தண்ணி இப்போ சூடாகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூடாகிறதுக்குள்ள நம்ம என்னென்ன கீரை இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். பல கீரைகள் இருக்குது. தண்டங்கீரை, தொய்யக்கீரை, மொசிக்காங் கீரை, தானாவாழை, குப்பைக்கீரை, சிறு குப்பை கீரை, இந்த மாதிரி பல கீரைகளில் மிக்ஸ் பண்ணி நம்ம கிராமத்து கீரை கடைசல் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சூடாயிடுச்சான்னு அடுத்தது பார்க்கலாம். தண்ணி சூடாயிடுச்சுன்னா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம். நல்லா பச்சை மிளகா நல்லா ஒரு சின்ன கொதி வரணும். அதுக்குள்ளே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை வகைகள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். கீரையை ரொம்ப வேக விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கீரையை வேக வச்சு எடுத்துடணும். இல்லைன்னா அதோட கலர் மாறிடும், ருசியும் மாறிடும். அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. எல்லா கீரையும் போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே கீரையை இறக்கிடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்தது போதும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு அதை வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மண் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சிறிதளவு ஊற்றி சீரகம் போட்டு நம்ம முழுசாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப நறுக்க வேண்டாம், சும்மா ஒன்றுமா தட்டி அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம கீரையை எடுத்து வேக வச்ச கீரைக்குள்ளே போட்டு பூண்டு 10 பல்லு வச்சுருக்கோம். அது தட்டி வச்சுருக்கோம், பருப்பு மத்தில் தட்டி வச்சுருக்கோம். பச்சை பூண்டு அப்படியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இது அப்படியே எடுத்து நல்லா கடைஞ்சி நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சா நைஸாக கடைஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையவே நல்லா மனம் வருது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடணும் போல் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு மனம் வருது. நல்ல சுவையாக இருக்கும். நல்லா ஒரு பச்சை பசைன்னு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பச்சை கலராக இருக்கணும். ரொம்ப வேக வச்சா இந்த பச்சை கலர் வராது. அதனால அளவாக வேக வச்சு எடுக்கணும். கடைஞ்சி முடிச்சோடனே தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் நல்லா ஊற்றி கலக்கி மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து அப்படியே சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கிராமத்து கடைசல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.